எண்ணெய் நிறைய சேர்க்க தேவையில்ல, நான் சும்மா சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூனு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபடுற மாதிரி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், தனியா ஒரு ஸ்பூனு, மூணுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுக்கும்போது என்ன பண்ணோன்னா, ஒரு ஒரு பொருளும் வறுக்கும்போது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அது எண்ணெயாவது சேர்த்துட்டு வறுத்தா தான் நல்லது. ஏன்னா சில பெரியவங்க சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் இந்த மாதிரி வெறும் கடாய் வச்சு இந்த மாதிரி வறுத்து பொருளை வறுக்கக்கூடாதுங்க. அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுத்தால் போதும். பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் 100 கிராமு. இதே நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 7 மிளகா 2 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா சிம்மிலே வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பொடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் பூண்டு சேர்த்துக்க மாட்டாங்க, நான் லைட்டாக 2 பூண்டு சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு, ஏன்னா நான்வெஜ் இல்லைங்களா இது, அதனால நம்ம பூண்டு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த இட்லி பொடி நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இட்லி தோசைக்கு நல்ல ஆப்டாக இருக்கும். இது நீங்களும் இந்த பொடியை வீட்டில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை என்ன பண்ணலான்னா, எண்ணெய் காய்ச்சி நமக்கு எவ்வளோ பொடி தேவையோ அதை வச்சுட்டு நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சென்னாங்குண்ணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போடுற பதிவு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.